மாப்ள 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 கேக்குதாடா? டிஸ்டர்ப் பண்ணாதரா, செம்மையா போயிட்டு இருக்கு. அவளை பைக்ல வச்சு தள்ளிக்கிட்டு போயிட்டு இருக்கேன். ஓ, அந்த படத்துல மாதிரி. மாப்ள எப்படி செம்மையா போய்கிட்டு இருக்கா? பார், நான் சொல்றது மட்டும் கேளு. இதுதான் ரொமான்ஸோட பீக்கு. மாப்ள, நீ சொன்ன மாதிரியே சும்மா ஐடியாவை தெறிக்க விடுறியா மாப்ள? தெறிக்க விடுதா? சும்மா தெறிக்க விடுவா வா. அது வந்து இத பார், உனக்கு எதிர்த்தாப்புல வழியில ஒரு குல்பேஸ்காரன் வந்துகிட்டு இருப்பான். ஆமாண்டா. இப்ப புரியுதா ஏன் அஷ்லட்சுமி நகர் வழியா போக சொன்னேன்னு? டேய் மாப்ள, உன்னை என்னவோ நினைச்சேன்டா. ஆனா இந்த விஷயத்துல உன்னை அடிச்சுக்கவே முடியாதுடா. எனக்கு புகழ்ச்சியே பிடிக்காதடா. இந்த இடத்துல ஒரு பஞ்சு சொல்ற கேக்குறியா? மலையில ஐஸ் சாப்பிடாத பொண்ணும் இல்ல, குளிர்ல கோட்டர் போடாத பையனும் இல்ல. எப்படி எப்படி மொக்கடா. டேய், நீ சொன்ன பத்தியா கேவலமா இருக்கு மாப்பிள்ள இந்த பஞ்சு. நீ சொன்ன ரெண்டுத்துக்கும் சம்பந்தம் இருக்க? ஓ அப்படியா மாப்ள? சரி மாப்ள, நீ நல்லா பஞ்சு சொல்ற போய் ஐடியா கேளு, நான் வைக்கிறேன். மாப்ள மாப்ள, ஏய் மாப்ள, சூப்பரா இருந்தது மச்சி பஞ்சு. இத பார், நான் சொன்ன மாதிரியே சிஸ்டருக்கு ஐஸ் வாங்கி கொடு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது மட்டும் பாரு. குல்ஃபியா? ஐஸுக்கும் ரொமான்ஸுக்கும் என்னடா சம்பந்தம்? ஷபா டேய், நீ என்ன அப்டேட்டே ஆகாம இருக்கடா. ரொமான்ஸ்ல முக்கியமான விஷயமே ஐஸ்கிரீம் தான்டா. இதுக்கப்புறம் உன்ட்ட ஏதாவது சொல்லி வெக்கமா இருக்கடா எனக்கு. முதல்ல ஐஸ் வாங்கி கொடு, அதுக்கப்புறம் உனக்கு ஹனிமூன் தான் போ. அண்ணா அண்ணா ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார், என்ன ஐஸ் வேணும்? இந்த ஐஸ் சாப்பிடுறியா? வேணாம், நீங்க போங்க. சரிங்க மேடம். அறிவு இருக்கு உனக்கு? லூசா நீ? இந்த மழையில யாராச்சும் ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்களா? மழைக்கு சூடா ஒரு டீ குடிச்சா லாஜிக் இருக்கு. அதை விட்டு ஐஸ் வாங்குற? உனக்கு மட்டும் எப்படி இப்படி எல்லாம் தோணுது?